ஏப்ரல் 23 வாஸ்து நாள். இன்றைய தினம் இந்த தீபத்தை ஏத்துங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் 21 நாள்ல தீரும். உங்க வம்சத்துக்கே போதுங்கிற அளவுக்கு வருமானமானது வரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கடன் பிரச்சனை வந்துருச்சு, வியாபார பிரச்சனை வந்துருது, திருமணம் தாமதமாகிட்டே போகுது அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவோம்? வாஸ்து ரீதியா குறைபாடு இருக்கு. உடம்பு சரியில்லையா? வாஸ்து ரீதியா குறைபாடு. கணவன் மனைவி தகராறா? வாஸ்து ரீதியா குறைபாடு. அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். கண்மூடித்தனமாக நம்ம எல்லாம் அதுதான் உண்மை அப்படின்னு நம்புறோம். ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. எத்தனையோ காரணங்களால நம்ம வீட்ல பலவிதமான பிரச்சனைகள் வரும். எதிர்மறை சக்தியால, இல்ல நமக்கு 7 தசை, அஷ்டம தசை இது மாதிரி ஜாதகத்துல ஏதாவது நேரம் சரியில்லாதனால இப்படி ஏற்படும். ஆனா வாஸ்து ரீதியாகவும் சில சமயம் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அது எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். தொட்டதுக்கெல்லாம் வாஸ்து தான் காரணம்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடையில வியாபாரம் குறைஞ்சிருச்சுனா கூட உடனே வாஸ்து ரீதியா தான் காரணமா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் நினைக்க வச்சிடுறாங்க. கடையில வியாபாரம் நல்லா நடக்கலைன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதனால ஆகல? முதல்ல நமக்கு எப்படி லாபம் வந்தது? இப்ப ஏன் நஷ்டம் வருது? அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். தொட்டதுக்கெல்லாம் வாஸ்துவோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. சில வீடுகள்ல வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா, நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை தொடர்கதையாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருக்கு அப்படின்னு காட்டக்கூடியது. உடனே யாராவது வாஸ்து நிபுணர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில வீட்டை இடிச்சு கட்டுறது, இது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கு. அத நம்ம செஞ்சாவே போதும். வாஸ்து பகவானோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் மெதுவா சரியாகிக்கிட்டே வரும். வீடு கட்டும்போது வாஸ்து தோஷம் இருக்கா? வாஸ்து சரியா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து கட்டணும். ஏன்னா, ஒரு வீட்ல தெற்கு பகுதியில அதிக காலி இடம் இருக்கு, பள்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆகாது. மேற்கு பகுதியில இருந்ததுன்னா, ஆணுக்கு ஆகாதுன்னு சொல்வாங்க. பள்ளம், குழிலாம் இருக்கக்கூடாது. அத நம்ம வீடு கட்டுறப்பயே பார்த்து, எப்படி அந்த இடத்துல காலி இடம் இல்லாம வச்சுக்கணும்னு பார்க்கணும். வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லோராலும் முடியாது. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வீட கூட வாங்கிரலாம். ஆனா, ஒரு வீட்ட கீழ அடிமனையில இருந்து நம்ம கட்டி வீடா கட்டி முடிக்கிறதுக்குள்ள பலவிதமான இன்னல்கள் வரும். ஒரு சிலரால தான் ஈஸியா அந்த வீட்ட கட்டி முடிக்க முடியும். அப்ப நம்ம வாஸ்து கண்டிப்பா பார்க்கணும். வாஸ்து அப்படிங்கிறது நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கை. இந்த 5ம் சரியான விகிதத்துல இருந்தாதான் அந்த வீட்ல நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். வாஸ்து சரியா இருந்தாதான். பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு அதிகமாகவோ அல்லது குறைவா இருந்துச்சுனாவே அந்த வீட்ல வாஸ்து குறைபாடுகள் பிரதிபலிக்கும். அறிவியல் ரீதியாகவும் இதற்கு தொடர்பு இருக்கு. ஒரு வீடு கட்டுறப்ப அந்த இடத்துல மின்காந்த அலைகளோட ஓட்டம் சரியாக இருக்கணும், சீரா இருக்கணும். அந்த ஓட்டம் சரியா இருந்துச்சுனாவே நல்ல அதிர்வலைகள் வீடு கட்டும்போதே நம்ம உணர முடியும். கட்டுமான பணிகள்லாம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அப்ப அந்த வீட்ல போறப்பே நல்ல ஒரு மன நிம்மதி நமக்கு ஏற்படும். புதுசா ஒரு வீடு கட்டும் இடத்துல மின்காந்த அலைகளோட ஓட்டத்த நம்மளே கூட உருவாக்க முடியும். வீடு கட்டும் இடத்துல வடகிழக்கு மூலை தாழ்ந்தும், தென்மேற்கு மூலை மேடாகவும் இருக்க வேண்டும். அதே போல வீடு கட்டும்போது இந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாளான சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி இந்த 8 மாதங்கள்ல தான் பூமி பூஜை செய்யணும். இந்த 8 நாட்களும் தான் வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பாரு. 1.5 மணி நேரம் தான் கண் விழித்திருப்பார். அந்த நேரத்துக்குள்ள நம்ம பூமி பூஜை போட்டுடணும். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 கிழமைகளும் மிக சிறப்பானவை. வாஸ்து பூஜை நாட்கள்ல ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், கும்பலக்னம் வந்திருந்ததுன்னா இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படும். இந்த நாட்கள்ல பூமி பூஜை போடுவது நல்லது. சரி, வீடு கட்டும்போது தெற்கு பகுதியில காலி இடம் இருக்கக்கூடாது, பள்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கட்டலாம். கட்டுன வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கு. அப்ப இடிச்சு கட்டலாமா அப்படின்னா, தயவு செஞ்சு இடிச்செல்லாம் கட்டாதீங்க. சில வாஸ்து குறைபாடுகளுக்கு நம்ம பரிகாரம் செஞ்சாவே போதும். இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா? அதுதான் வாஸ்து நாள்னு சொல்கிறோம். இந்த சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி இந்த 8 மாதங்களில் வரக்கூடிய 8 நாட்களில் இந்த வாஸ்து பகவானுக்கு உரிய பரிகாரங்களை நம்ம செய்யணும்.
இந்த வாஸ்து நேரம், அந்த நேரத்தில் வாஸ்து பகவானை திருப்திப்படுத்துவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை போக்கும். அதுவும் நான் முன்னையே சொன்னேன், திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 கிழமையில வாஸ்து நாள் வருது அப்படின்னா அது மிகச்சிறப்பான பலனை தரும். இப்போ நமக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமையில இந்த வாஸ்து நாள் வந்திருக்கு. வியாழன் அப்படின்னாவே குபேர நாள்னு சொல்லுவோம். குபேர வாஸ்து நாளாக இது இருக்கு. இன்றைய தினத்துல வாஸ்து நேரம் அப்படிங்கிறது 8:54 இருந்து 9:30 வரையும் இருக்கக்கூடிய நேரம் வாஸ்து நேரம். இந்த நேரத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டு வரும்போது 21 நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா வீட்டு வாசலில் நிலப்படி இருக்கு இல்லையா, அந்த நிலப்படிக்கு உள்ள இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். சரி, இதை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னாவே காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றிக்கிட்டு வாங்க. இந்த வாஸ்து தீபத்தை வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் வீட்டு நிலவாசலில் வலது பக்கத்தில் இந்த தீபத்தை இப்போ நான் சொல்ல போகிற முறையில் ஏற்றுங்க. அந்த வாஸ்து தீபம் ஏற்றும்போது ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இது மிக எளிய பரிகாரம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கி வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யக்கூடியது. இந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னாவே வீட்டில் ஹோமம்லாம் வளர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நவ கலசங்கள், நவதானியங்கள், நவ சமித்துக்கள், நவ மூலிகைகள் இதை பயன்படுத்தி ஹோமம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை போக்கி வெற்றிகளை தேடித்தரும் ஆற்றல் கொண்டது. ஆனால் எல்லாராலையும் இந்த மாதிரி ஹோமம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி முடியல அப்படிங்கிறவங்க எப்பயாவது ஒருத்தருக்கையாவது கணபதி ஹோமம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில எலுமிச்சம்பழத்தில் ராவு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுங்க. வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி ஊதுபத்தி காட்டி சாம்பிராணி போடுங்க. வெள்ளி செவ்வாய் 2 நாள்லையும். அதே போல் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் இதெல்லாம் ஒலிக்க செய்யுங்க. அந்த அந்த பாடல்களில் இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி உடையது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதை புரியும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? செவ்வாய் பகவான். இந்த வாஸ்து நாளில் இந்த செவ்வாய் பகவானையும் வாஸ்து புருஷனையும் நினச்சி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா 5 அகல் விளக்கு எடுத்துக்குங்க. இந்த 5 விளக்குகளும் மண் அகல் விளக்காக தான் இருக்கணும். அது புதிதாகவும் இருக்கலாம், பழைய அகல் விளக்காகவும் இருக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. இதில் சிகப்பு திரி இருக்குது அப்படின்னா போடுங்க. இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை திரியை போடுங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வாஸ்து பகவானை நினச்சி செவ்வாய் பகவானை நினச்சி வீட்டில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட 4 மூலைகள், ஒவ்வொரு அறையில் ஒரு மூலையில் வந்தாலும் சரி, அதாவது தென்கிழக்கு வடகிழக்கு இப்படி அந்த மூலைகளில் நீங்கள் தீபத்தை 4 மூலையில் வச்சுருங்க. ஒரு தீபத்தை வீட்டோட நில வாசலில் உள்பகுதியில் இந்த தீபத்தை வைங்க. உள்பகுதியில் ஒரு மனைப்பலகையோ இல்லை ஒரு இலையோ ஏதோ ஒன்றை வச்சு ஏற்றுங்க. வெறும் தரையில் வைக்காதீங்க. ஒரு கோலம் போட்டு ஒரு நட்சத்திரம் சின்னதாக போட்டு அது மேலே அந்த அகல் தீபத்தை வச்சு ஏற்றுனாலும் சரி. இந்த தீபம் அனைத்துமே வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சு ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி செய்யும்போது உங்களால் முடிந்த அளவு சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும், அத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு வாஸ்து நாளன்றும். இப்படி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியும் அகலும், வாஸ்து தோஷமும் நீங்கும்.